Hello everyone, welcome to my class. இன்னைக்கு கிளாஸ்ல நாம பார்க்க போற டாபிக்ஸ் the epic theatre, the multipurpose theatre, designing for a particular theatre, the eastern theatre, conventional and the non-conventional theatre. ஸோ இத்தனை டாபிக்ஸ் தான் பார்க்க போறோம். இது பார்த்தீங்க அப்படின்னா தியேட்டர் ஆர்ட் பேப்பர்ல யூனிட் 2ல ப்ரிஸ்கிரைப் பண்ணப்பட்டிருக்கிற டாபிக்ஸ். நம்ம ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்துட்டோம். இந்த யூனிட் 2ல கிரீக் தேட்டர், ஷேக்ஸ்பியரின் தேட்டர்லாம் பார்த்துருப்போம். ஸோ நவ் வி ஆர் டீலிங் வித் செகண்ட் பார்ட். இந்த செகண்ட் பார்ட்ல தான் இத்தனை டாபிக்ஸும் பார்க்க போறோம். இந்த யூனிட்ல இன்னொரு இது கொஞ்சம் லாங் யூனிட்ங்கிறதுனால வி ஹாவ் another part 2. ஸோ அந்த பார்ட்ல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா ரிமைனிங் தியேட்டர்ஸையும் நம்ம தேர்ட் பார்ட்ல பார்க்கலாம். Before we get into the class, a kind request. நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, சஜஸ்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. ஸோ எபிக் தியேட்டர்ல தான் ஆரம்பிக்கிறோம். இந்த எபிக் தியேட்டர் இட் வாஸ் கிரியேட்டட் பை பெர்டால்ட் பிரஷ்ட். எபிக் தியேட்டர்ன்ற பேர் எடுத்துட்டாலே இந்த ஆத்தரோட ஞாபகம் வந்துடணும். இட் இஸ் ப்ரொனவுன்ஸ்ட் அஸ் பெர்டால்ட் பிரஷ்ட். எய்ம் டு மேக் ஆடியன்ஸ் திங்க் கிரிட்டிக்கலி. ஸோ இந்த எபிக் தியேட்டரோட நோஷன் இல்லைன்னா அதோட கோல் என்னன்னா ஆடியன்ஸை டு மேக் தம் திங்க் கிரிட்டிக்கலி, அதாவது ஒரு நல்ல சிந்திக்க வைக்கக்கூடிய ஒரு டிராமாவா தான் இருக்கும். ரைட், சோஷியல் ஈவல்ஸ் தான் மெயினா டிராமால என்னவா இருக்கும்னா தீமா இருக்கும். அந்த சோஷியல் ஈவல் சொல்லி அவர் கதையில சொல்லி என்ன பண்ண வைக்கிறாரு அப்படின்னு சொன்னா ஆடியன்ஸை திங்க் பண்ண வைக்கிறாரு. ஓகே, இது இப்படி நடக்குதே, என்ன பண்றதுன்னு அவங்களையும் கிரிட்டிக்கலா திங்க் பண்ண வைக்கிறாரு. ஸோ அதுதான் இட் யூஸ் டெக்னிக்ஸ் லைக் பிரேக்கிங் த ஃபோர்த் வால். ஸோ இந்த எபிக் தியேட்டர் பத்தி பேசினாலே இதை சொல்லுவாங்க, இது ஃபோர்த் வாலை உடைக்குது அப்படின்னு சொல்றாங்க. அது ஒரு இமேஜினரி வால் தான். வால்னா இந்த இடத்துல என்ன, ஃபோர்த் வால் அப்படிங்கிறது ஒரு இமேஜினரி வால். அதாவது எப்படின்னா தியேட்டர்ல மேல ஸ்டேஜ்ல நடக்கிறப்போ ஆடியன்ஸ் வேற, அங்க இருக்க ஆக்டர்ஸ் வேறன்ற ஒரு ஃபீல் தானே இருக்கும். அப்போ அவங்க வேற அப்படிங்கிறப்போ அந்த 4 ஸ்டேஜஸ்க்குள்ள அந்த 4 வால்குள்ள இல்ல, அவங்க 4 சுவத்துக்குள்ள அவங்க பண்ணல. அப்போ ஒரு வால் அங்க உடைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ஃபீல் பண்றோம். அதாவது ஃபோர்த் வாலை உடைச்சிட்டு அவங்க என்ன ஆகுறாங்க அப்படின்னா அந்த இவங்க கிட்ட, யாருக்கிட்ட அப்படின்னு சொன்னா ஆடியன்ஸ் கிட்ட ஒன்றிணைறாங்க. அவங்க அப்சர்வரா மட்டும் இல்ல, யாரு ஆடியன்ஸ் சும்மா வாட்ச் பண்றவங்களோ அப்சர்வ் பண்றவங்களா மட்டும் இல்லாம ஒரு பார்ட்டிசிபெண்டா அங்க வர்றாங்க. அதுதான் breaking the fourth wall, the imaginary wall between the actors and audience which keeps them as observers. அப்ப நம்ம ஒரு ஸ்டேஜ்ல ஒண்ணு நடக்குதுன்னா நம்ம கீழே உட்கார்ந்து அமைதியா ஒரு பாசிவ் லிசனரா தானே இருப்போம், சும்மா பார்த்துட்டு இருப்போம் இல்லையா. அந்த மாதிரி இல்லாம அவங்களையும் பார்ட்டிசிபேட் இன் த சென்ஸ் ஒரு அப்சர்வர்ன்ற நிலையை தாண்டி கிரிட்டிக்கலா யோசிக்க வைக்கிறது தான் எபிக் தியேட்டர். இட் ஆல்சோ இன்க்ளூட் சாங்ஸ் டு ரிமைண்ட் பீப்புள் தட் தே ஆர் வாட்சிங் அ பிளே. அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன சொன்னா அவங்களுக்கு பெருசா இமோஷன்ஸ் எல்லாம் கொடுக்காது. எதுனா எபிக் தியேட்டர் அவங்களோட உணர்வுகளை தூண்டுறது அதோட வேலை கிடையாது, அவங்கள சிந்திக்க வைக்கிறது மட்டும்தான் அதோட நோக்கம்னு எபிக் தியேட்டர் நினைக்கும். அதனால சாங்ஸும் அப்பப்ப பிளே பண்ணுவாங்க. இங்க பாருங்க, இது நீங்க பிளே தான் பாக்குறீங்க. ஏன்னா நம்ம ரியல் லைஃப்ல நம்ம என்ன பண்றது இல்ல, பாட்டு பாடுறதோ டான்ஸ் ஆடுறதோ கிடையாது. ஸோ அதெல்லாம் ஸ்டேஜ்ல பண்றப்போ இது ஒரு டிராமா தான், ஒரு சினிமா தான்ற ஃபீலிங்கும் தெரியும். த கோல் வாஸ் டு ஃபோக்கஸ் ஆன் ஐடியாஸ் நாட் இமோஷன்ஸ். அப்போ கோல் என்ன அவங்களுக்கு, ஐடியா. அவங்க சொல்ல வர விஷயத்த யாரு புரிஞ்சுக்கணும், அப்சர்வர்ஸ் புரிஞ்சுக்கணும். அப்சர்வர்ஸ் அங்க ஆடியன்ஸ் புரிஞ்சுக்கணும். அவங்க கிரிட்டிக்கலா திங்க் பண்ணணும். அதுக்காக இமோஷனலா பிரேக் எல்லாம் ஆக வேண்டாம், ரொம்ப சந்தோஷமும் பட வேண்டாம், துக்கமாவும் ஆக வேண்டாம். ஸோ இதுதான் எபிக் தியேட்டரோட நோஷன். பிரஷ்டோட பிளேஸ் எல்லாமே எபிக் தியேட்டர் வகைரா தான். மதர் கரேஜ் அண்ட் ஹர் சில்ட்ரன் ரொம்ப ஃபேமஸான ஒரு பிளே, அவரோட பிளே. இதுதான் எபிக் தியேட்டருக்கு ஒரு மாடலாவே சொல்லுவாங்க. இட் டெல்ட் வித் இஷ்யூஸ் லைக் வார் அண்ட் இன்இக்வாலிட்டி. ஸோ வார் பத்தி அது பேசும், அடுத்தது இன்இக்வாலிட்டி பத்தியும் பேசும். சமநிலை இல்லாத நிலை சொசைட்டில எப்படி நிறைய இன்இக்வலா இருக்கிறாங்களே மக்கள், ஏழைக்கும் பணக்காரனுக்கும் உள்ள வித்தியாசம், அதை பத்தியும் பேசுது. எபிக் தியேட்டர் என்கரேஜ் ஆடியன்சஸ் டு குவெஸ்சன் சொசைட்டி அண்ட் கன்சிடர் சேஞ்ச். ஓகே, அப்போ எபிக் தியேட்டர் என்ன பண்ணும்னா ஆடியன்ஸை சமூகத்தை பார்த்து கேள்வி எழுப்ப தூண்டி விடுது. ஓகே, ஒரு சேஞ்ச் வேணும்னா நீ கேள்வி எழுப்பணும்னு சொல்லுது. இட் ரிமைன்ஸ் a strong tool for exploring political and social topics. ஸோ எபிக் தியேட்டர் மூலமா டிராமட்டிஸ்ட் என்ன பண்ணலாம், ஒரு
நிறைய பொலிட்டிக்கல் விஷயம், சோஷியல் டாபிக்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் எபிக் தியேட்டரோட ஒரு பெரிய விஷயமா இருக்கு, சிக்னிஃபிகண்ட் விஷயமா இருக்கு. இப்போ எபிக் பிளேஸ்ல இம்பார்ட்டன்ட் பிளேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதர் கரேஜ் அண்ட் ஹர் சில்ட்ரன். இது வந்து 1939ல வந்து ஒரு பிளே. பெர்டால் பிரஷ் எழுதுனது தான், எல்லாமே பெர்டால் பிரஷ் தான் எழுதியிருக்காரு. அடுத்தது த்ரீ பென்னி ஆப்பெரா. இது வந்து another play of Bertolt Brecht and Kurt Weill அப்படின்னு 2 பேர் சேர்ந்து co-authorோட எழுதியிருக்காரு. அடுத்து The Good Person of Szechuan. இதுவும் வந்து Bertolt Brecht எழுதின ஒரு play. Okay, these 3 plays are examples of epic theatres. அடுத்தது பாருங்க multipurpose theatre. Multipurpose theatre is a space used for different types of events. It can host multipurpose. அங்க வந்துட்டதுலயே உங்களுக்கு மீனிங் புரிஞ்சிருக்கும். அது வந்து தியேட்டர் வேற மத்த பல விஷயங்களுக்கு யூஸ் ஆகுற ஒரு ஸ்டேஜ் தான் வந்து மல்டிபர்பஸ் தியேட்டர்ங்கிறாங்க. இதுல வந்து பிளேஸும் நடக்கும், டிராமாவும் நடக்கும், கன்சர்ட்ஸும் நடக்கும். கான்சர்ட் சொல்றாங்க இல்லையா, மியூசிக்கல் கான்சர்ட் அரங்கமா செயல்படுது இல்லையா, தியேட்டரா அரங்கம் இந்த சென்ஸ் என்னன்னா மியூசிக்கல் இப்போ நிறைய ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்றாங்கல்ல மியூசிக்கல் டைரக்டர்ஸ், அந்த மாதிரியும் தே கேன் ஹோஸ்ட் கான்சர்ட்ஸ், டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் நடக்கலாம், ஃபிலிம் ஸ்கிரீனிங் நடக்கலாம், மீட்டிங்ஸ் கூட கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ எல்லாத்துக்குமான ஒரு பிளேஸை தான் மல்டிபர்பஸ் தியேட்டர்னு சொல்றாங்க. அன்லைக் ட்ரெடிஷனல் தியேட்டர்ஸ், தீஸ் ஸ்பேசஸ் ஆர் எக்விப்ட் வித் அடாப்டபிள் ஃபீச்சர்ஸ் டு அகாமடேட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பர்ஃபார்மன்சஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ். ஸோ இந்த மல்டிபர்பஸ் தியேட்டர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ட்ரெடிஷனல் தியேட்டர் மாதிரி இருக்காது, அப்படியே ஒரே இடத்துல தான் எல்லாம் இருக்கணும் அப்படி இல்லை, அடாப்டபிளா இருக்கும். அப்படியே வேணும்னா நம்ம சேர்ஸ் எல்லாம் பார்க்குறோம்ல, திடீர்னு கார்லயே சீட்ஸ் எல்லாம் பாருங்க, அதை எப்படி வேணாலும் நம்ம மாத்திக்கிறோம் இல்லையா, சின்ன சின்ன அடாப்டபிளா அதை மாத்திக்கிறோம்ல, அது மாதிரி தான் தியேட்டர்ஸே இருக்கும். திடீர்னு ஒரு சைடை ஒதுக்கி அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு சின்ன ஹாலா மாத்திப்பாங்க, அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, அதை ஒரு பெரிய கன்சர்ட் பிளேஸா மாத்திக்குவாங்க, தியேட்டருக்காகவும் யூஸ் பண்ணிப்பாங்க, டிராமாவும் பிளே பண்ணுவாங்க, அதே மாதிரி ஃபிலிம்ஸ் மூவிஸும் ஸ்கிரீன் பண்ணிக்குவாங்க. இந்த மாதிரி மல்டி பர்பஸா அதை வந்து யூஸ் பண்ணிக்குவாங்க. தீஸ் தியேட்டர்ஸ் ஆர் டிசைன் டு பி ஃபிளெக்சிபிள் வித் மூவபிள் செட்டிங். பார்த்தீங்கன்னா இது வந்து எப்படி டிசைன் பண்ணப்பட்டிருக்கு, ரொம்ப ஃபிளெக்சிபிளா, மூவபிள் சீட்டிங் தான், சீட்டிங்ஸ் எல்லாம் மூவ் பண்ற மாதிரி தான் இருக்கும், அட்ஜஸ்டபிள் ஸ்டேஜஸே அட்ஜஸ்ட் பண்ற மாதிரி தான் இருக்கும், அட்வான்ஸ் சவுண்ட் அண்ட் லைட்டிங் சிஸ்டம்ஸ், இதெல்லாம் வந்து மல்டிபர்பஸ் தியேட்டர்ஸோட இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ். தி கோல் இஸ் டு மேக் தி ஸ்பேஸ் சூட்டபிள் ஃபார் வேரியஸ் ஆக்டிவிட்டிஸ் அண்ட் ஆடியன்சஸ். ஸோ எல்லா விதமான ஆக்டிவிட்டிஸும் அங்க நடக்கும், எத்தனை விதமான ஆடியன்ஸையும் அது வந்து என்ன பண்ணும், வேறு விதமான எல்லா விதமான ஆடியன்ஸையும் அது என்ன பண்ணிக்கும், அடாப்ட் பண்ணிக்கும். மல்டிபர்பஸ் தியேட்டர்ஸ் கேன் பி யூஸ்ட் போத் ஃபார் ப்ரொஃபஷனல் ஈவெண்ட்ஸ் அண்ட் லோக்கல் கம்யூனிட்டி கேதரிங்ஸ். சாதாரண ஒரு ஹாலா, ஒரு மேரேஜ் ஹாலா கூட அதை யூஸ் பண்ணிக்க முடியும், ப்ரொஃபஷனலாகவும் அதை பண்ணிக்கலாம். தே ஆர் பில்ட் டு ப்ரொவைட் அ ஹை குவாலிட்டி எக்ஸ்பீரியன்ஸ் வித் குட் அக்கௌஸ்டிக்ஸ், விஷுவல்ஸ் அண்ட் ஈஸி ஆக்சஸ். அக்கௌஸ்டிக்ஸ்னா அந்த சவுண்ட் சிஸ்டம், நல்ல சவுண்ட் சிஸ்டம் இருக்கும், விஷுவல்ஸ் இருக்கும், ஈஸியாக அக்சசபிளா இருக்கும். திஸ் மேக்ஸ் தெம் பர்ஃபெக்ட் ஃபார் அ வைட் ரேஞ்ச் ஆஃப் கல்ச்சுரல், எஜுகேஷனல் அண்ட் என்டர்டைன்மெண்ட் ஆக்டிவிட்டிஸ். ஸோ இது வந்து மல்டிபர்பஸ் தியேட்டர் வந்து எல்லாத்துக்குமே வசதியான ஒரு விஷயமா வந்து நம்ம அதை பார்க்குறோம். ஓகே, ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் ஹால் யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ அதுக்கு எல்லாத்துக்கும் மல்டிபர்பஸ் தியேட்டர் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பெரிய ஹால் தேவைப்படுது, ஒரு ட்ராமா நடத்தணும், ஓகே, ஒரு ப்ரோக்ராம் நடத்தணும், ஓகே, ஒரு மியூசிக் கான்சர்ட், ஓகே, டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ், ஓகே, மூவி, ஓகே, எல்லாத்துக்குமான ஒரு இடம் தான் மல்டிபர்பஸ் தியேட்டர். டிசைனிங் ஃபார் அ பர்டிகுலர் தியேட்டர், இதுவும் ஒரு டாபிக்கா கொடுத்துருக்காங்க. டிசைனிங்னா தெரியும், ஒரு பர்டிகுலர் தியேட்டருக்கு எப்படி டிசைன் பண்றது அப்படிங்கிறது தான், இதையும் ஒரு டாபிக்கா வச்சிருக்காங்க. டிசைனிங் எ தியேட்டர் இன்வால்வ்ஸ் மெனி ஃபேக்டர்ஸ். ஒரு தியேட்டர் டிசைன் பண்றதுன்றதுல நிறைய விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க, இன்க்ளூடிங் த ஆடியன்ஸ், த செட், த சீட்டிங் அண்ட் த லைட்டிங். ஓகே, ஸோ எல்லா விஷயத்தையும் யோசிச்சு தான் ஒரு தியேட்டர் டிசைன் பண்ணணும். எப்படியெல்லாம் ஆடியன்ஸ் எப்படி உட்கார்ந்துருப்பாங்க, எப்படி வந்து அவங்க பார்ப்பாங்க, செட் எப்படி இருக்கணும், சீட்டிங்ஸ் எப்படி இருக்கணும், லைட்டிங் எப்படி இருக்கணும், அக்கௌஸ்டிக் சவுண்ட் சிஸ்டம் எப்படி இருக்கணும், எல்லாத்தையும் யோசிச்சு தான் ஒரு தியேட்டருக்கான டிசைன் பண்ணுவாங்க. The goal is to create an experience that enhances the audience's enjoyment of the performances. சரி, இதுக்கு முக்கிய கோல் என்ன, ஆடியன்ஸ் வந்து என்ஜாய் பண்ணணும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி ஒரு நல்ல ஒரு டிசைன் பண்ணாதான் தியேட்டர் வந்து ஒர்க் அவுட் ஆகும், ரைட்? அப்போ என்னென்ன ஃபேக்டர்ஸ் எல்லாம் நம்ம வந்து டிசைனிங், நமக்கு வந்து டிசைனிங்கும் சேர்த்து தான் இதில் டாப்பிக்காக கொடுத்துருக்காங்க, ஆச்சரியமான விஷயம் தான். ஸோ ஃபேக்டர்ஸ் டு கன்சிடர். ஓகே, ஸோ வி ஆர் கோயிங் டு கன்சிடர் வாட் ஆர் த ஃபேக்டர்ஸ் தட் வி நீட் டு டிசைன் அ தியேட்டர். ஒரு நல்ல தியேட்டர் டிசைன் பண்ண என்னென்ன விஷயம்லாம் தேவை அப்படிங்கிறதான் அடுத்து நம்ம பார்க்க போகிறோம்.
So let us consider the factors. Set design. Set design எப்படி இருக்கணும்? Set design is the process of creating the physical environment for a performance such as a play, musical or film. It involves designing the stage, background, props and overall atmosphere to support the story and help set the mood. So set design அப்படிங்கிறது இதுதான். ஸ்டேஜ், அதுக்கான பேக்ரவுண்டு, ஸ்க்ரீனோ இல்லை என்ன இருக்கோ அதெல்லாம் பேக்ரவுண்டு, ப்ராப்பர்ட்டிஸ், அந்த அட்மாஸ்பியர் அங்கே ஸ்டேஜில் இருக்க அட்மாஸ்பியர் இருக்குல்ல அதுதான் செட் டிசைன் அப்படிங்கிறாங்க. அப்போ ஒரு பெர்ஃபார்மன்ஸ்க்கு தேவையான ஒரு ஃபிசிக்கல் என்வைரான்மெண்ட்டை கிரியேட் பண்ணுறது தான் செட் டிசைன். ஆடியன்ஸ் எக்ஸ்பெக்டேஷன். ஆடியன்ஸ் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரிஃபர் டு வாட் பீப்புள் ஆன்டிசிபேட் ஆர் ஹோப் டு எக்ஸ்பீரியன்ஸ் வென் அட்டெண்டிங் அ பெர்ஃபார்மன்ஸ் ஈவெண்ட் ஆர் ஷோ. அப்போ ஆடியன்ஸ் எக்ஸ்பெக்டேஷன் அப்படிங்கிறது வந்து பீப்புளோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது, அவங்க என்ன ஒரு பெர்ஃபார்மன்ஸில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான். ஓகே, தீஸ் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கேன் வேரி டிபெண்டிங் ஆன் த டைப் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் த ஆடியன்ஸஸ் இன்ட்ரெஸ்ட். இது வந்து ஒவ்வொரு காலத்துக்கும் மாறுபடும், ஒவ்வொரு ஆடியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். ஆடியன்ஸ் யாருன்றதை பொறுத்து அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து மாறுபடும். அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம ட்ராமா, அர்பன் தியேட்டருக்கு ஒன்று, இதுக்கு இந்த மாதிரி ஊருங்களுக்கு என்ன வில்லேஜ் தியேட்டர்ஸ்க்கெல்லாம் வேற மாதிரி. ஸோ இட் டிபெண்ட்ஸ். ஓகே, அப்போ அக்கார்டிங் டு த ஆடியன்ஸ், ரைட்? So the next topic is seating. Seating in a theater ensures comfort, visibility and accessibility for the audience. So seating எப்படி இருக்கணும்? கம்ஃபர்ட்டாக இருக்கணும், ஆடியன்ஸ்க்கு நல்ல விசிபிளாக இருக்கணும் அந்த ஸ்டேஜ், நல்ல ஒரு அக்சசிபிளாக இருக்கணும். அக்சசிபிள்னா ரீச்சபிளாக இருக்கணும். அந்த என்ன பண்ண வர்றாங்கன்றது அவங்களுக்கு நல்லா புரியணும். இட் இஸ் டிசைன் டு ப்ரொவைட் அக்சசிபிள் அப்படின்னு சொன்னால் அப்ரோச்சபிள் அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ இட் இஸ் டிசைன் டு ப்ரொவைட் அ கிளியர் வியூ ஆஃப் த ஸ்டேஜ் வித் ஸ்பெஷல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஃபார் டிஃப்ரெண்ட் நீட்ஸ். ஸோ சீட்டிங் வந்து நல்ல வியூ கிடைக்கணும், எல்லா தேவைகளுக்கு இது கை வைக்கிற மாதிரி, அப்புறம் அவங்களோட அந்த ப்ரைவசியும் இருக்க மாதிரி எல்லாத்துக்குமான ஒரு அமைப்பாக தான் சீட்டிங்ஸ் இருக்கணும். லைட்டிங். Lighting in a theater creates the right mood, highlights actors and ensures visibility. ஸோ இது எல்லாமே அப்போ ஸ்டேஜோட லைட்டிங் இருக்கு இல்லையா, அது ரொம்ப முக்கியமான விஷயம். அதுதான் வந்து நம்ம பளிச்சுன்னு அந்த அந்த மூட் கிரியேட் பண்ணும். ஒரு டார்க்காக இருக்கிறப்போ ஒரு மூட் இருக்கும் ஒரு ஸ்டேஜ் மேலே. ஸோ இட் கிரியேட்ஸ் மூட். ஓகே, ஆக்டர்ஸை வந்து நல்லா ஹைலைட் பண்ணும் லைட்டிங் தான். அப்புறம் விசிபிலிட்டியும் என்ஷூர் பண்ணும். It helps set the tone of a scene and directs audience attention. கண்டிப்பா அந்த லைட்டிங் மாறுறப்போ ஆடியன்ஸோட அட்டென்ஷனும் மாறும். Acousticsனா I said sound system. It refers to how sound travels in the theater. Good acoustics ensure that everyone can hear the performance clearly no matter where they sit. எங்க உட்கார்ந்துட்டாலும் அவங்களுக்கு நல்லா கேட்கணும் இல்லையா, அதுதான் acoustics. Materials. Materials in the theater include fabrics, wood and other elements used in set design and construction. So materials சொல்றது வந்து ஃபேப்ரிக்ஸ், வுட், மற்ற விதமான ஃபர்னிச்சர்ஸ் எல்லாத்தையும் அவங்க சொல்றாங்க. These materials are chosen for durability, appearance and to support sound and lighting needs. ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் ஒரு அப்பியரன்ஸ்க்கும் ஃபேப்ரிக்ஸ் எல்லாம் ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி ஸ்க்ரீனு அந்த மாதிரி ஃபேப்ரிக்ஸ் இருக்கும், வுட் இருக்கும், அந்த ஃபர்னிச்சர்ஸ் எல்லாமே. ஓகே, ஸோ தீஸ் ஆர் தே ஹெல்ப் இன் தி செட் டிசைனிங். ஓகே, நான் அடுத்த டாபிக்குள்ளே நம்ம போகிறோம். ஈஸ்டர்ன் தியேட்டர். நம்ம டிசைனிங் த தியேட்டர் பார்த்தோம். ஸோ நவ் வி ஆர் கெட்டிங் இன் டு ஈஸ்டர்ன் தியேட்டர். ஈஸ்டர்ன் அப்படின்னாலே வந்து அவங்க கிழக்கத்திய நாடுகள் இருக்காங்கல்ல, அந்த தான் ஈஸ்டர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஈஸ்டர்ன் தியேட்டர் ரெஃபர்ஸ் டு தியேட்டர்ஸ் ஆஃப் ஈஸ்டர்ன் கண்ட்ரிஸ். அவங்க ஈஸ்டர்ன்ற டேர்மை இந்த நாடுகளுக்கு தான் சொல்லுவாங்க. அவங்க காலனைஸ் பண்ண கண்ட்ரிஸ் இருக்கு இல்லையா, அதை தான் மெயினாக சொல்லுவாங்க. இல்லைன்னா வளர்ச்சி அடையாத நாடுகள் அவங்கள பொறுத்த வரைக்கும். வெஸ்டர்ன் மேற்கத்திய நாடுகள். ஆக்சுவலா அது வந்து டைரக்ஷனை சொல்றது அப்படிங்கிற கான்செப்டே ஆரம்பத்துல டைரக்ஷன் வச்சு ஆரம்பிச்சாலும் பின்னாடி ஈஸ்டர்ன் வெஸ்டர்ன் அப்படிங்கிற கான்செப்ட் எதை சொல்லும்? வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ், மேற்கத்திய நாடுகள்னா ரொம்ப ரிச்சான கண்ட்ரிஸ், வளர்ந்த நாடுகள்ன்ற மாதிரியும், ஈஸ்டர்ன் கண்ட்ரிஸ் வந்து வளர்ந்து வர்ற இல்லைன்னா ரொம்பவே கீழே இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ் தான் ஈஸ்டர்ன் கண்ட்ரிஸ்ன்னு சொல்றாங்க. ஸோ அந்த வகையில் ஈஸ்டர்ன் தியேட்டர்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். த ஆரிஜின்ஸ் ஆஃப் ஈஸ்டர்ன் தியேட்டர் கோ பேக் டு ஆஃப்ரிக்கா. ஸோ இது ஆஃப்ரிக்காலேருந்து தான் ஈஸ்டர்ன் தியேட்டரோட அந்த ஆரிஜின் ஆரம்பிக்குது. ஏன்ஷியன்ட் எஜிப்டில் அரௌண்ட் 3300 BCலேயே வந்து எஜிப்ட்ல எல்லாம் தியேட்டர்ஸ் வந்துருது. ஏர்லி தியேட்டர் ஸ்டார்டட் வித் ரிச்சுவல்ஸ் அண்ட் ஸ்டோரி டெல்லிங் வேர் பீப்புள் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் த வேர்ல்ட் அண்ட் ஷேர் தி எக்ஸ்பீரியன்சஸ். ஸோ கிரீக் தியேட்டர் மாதிரி தான் எஜிப்சியன் தியேட்டரும் ரொம்ப முன்னாடி ஆரம்பிச்சிருது. அவங்களும் ரிச்சுவல்ஸ்,
சம்பிரதாயங்கள், கதை சொல்றது, ரிலிஜியன் இதை பேஸ் பண்ணி தான் எஜிப்சியன் தியேட்டரும் வருது. ஓகே, ஸோ ஸ்டோரி டெல்லிங் ஹெல்ப் கிரியேட் ஸ்பீச், கேரக்டர்ஸ் அண்ட் ஸ்டோரிஸ் ஃபார்மிங் த பேசிக்ஸ் ஆஃப் டிராமா. ஓகே, ஸ்டோரி டெல்லிங் அதுல இருந்து அவங்க என்ன இந்த விஷயங்கள் எல்லாமே ஒரு டிராமாக்கு தேவை. ஒரு ஸ்டோரி டெல்லிங்னாலே டிராமாக்கான செட்டிங்ஸ் வந்துருது. ஏர்லி தியேட்டர் லைக் டான்ஸ் டிராமா, மிக்சட் மூவ்மெண்ட் அண்ட் ஸ்பீச். ஏர்லி தியேட்டர் எப்படி இருந்ததுன்னா டான்ஸ் டிராமா மாதிரி இருந்தது. ஒரு கதையை இன்னைக்கு மைண்ட் மாதிரி சொல்றோம் இல்லையா? ஓகே, ஸோ அது மாதிரி டான்ஸ் டிராமா மாதிரி இருந்தது. மூவ்மெண்ட்ஸும் இருக்கும், ஸ்பீச்சும் இருக்கும். In rituals like shamanism, the shaman acted as a spiritual healer and guide, similar to characters in traditional theatre performances such as No in Japan. Shamanism அப்படின்னு சொல்லிட்டு சில ரிச்சுவல்ஸ் இருக்குதாமா ஈஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல. அதுல ஷாமன் அப்படிங்கிறது என்னன்னா ஸ்பிரிச்சுவல் ஹீலர், ஒரு குரு மாதிரி. அவர் வந்து ஒரு ப்ரீஸ்ட் மாதிரி, அவர் ஹீலரா வருவாரு, ஒரு கைடாவும் இருப்பாரு. இந்த மாதிரி தியேட்டர்ஸ் எல்லாமே இருந்தது. இதெல்லாம் வந்து ட்ரெடிஷ்னல் தியேட்டர்ஸ். ஜப்பான்ல அதை நோ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே, ஈஸ்டர்ன் தியேட்டர்ஸ் இன்க்ளூட் ட்ரெடிஷன்ஸ். இப்போ ஈஸ்டர்ன் தியேட்டர்ஸ் எதெல்லாம் ஈஸ்டர்ன் தியேட்டர்ஸ் ஆப்பிரிக்கால ஆரம்பிச்சிருந்தா கூட ஈஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல உள்ள தியேட்டர்ஸ் எல்லாமே ஈஸ்டர்ன் தியேட்டர்ஸ் தான் சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியா, சைனா, ஜப்பான் இது எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா டயலாக், இமேஜரி, சென்சரி எலிமெண்ட்ஸ் ரேதர் தென் காம்ப்ளெக்ஸ் பிளாட் ஸ்ட்ரக்சர்ஸ் லைக் இன் வெஸ்டர்ன் தியேட்டர். ஸோ ஈஸ்டர்ன் தியேட்டர்ஸ் எம்பசைசஸ். ஈஸ்டர்ன் தியேட்டர்ஸ் என்ன பண்றாங்க? எம்பசைஸ் பண்ணுது, அழுத்தம் திருத்தமா எதை பேசும் அப்படின்னு சொன்னா ஈஸ்டர்ன் தியேட்டர்ஸ்னா மொதல் இந்தியா, சைனா, ஜப்பான் இந்த மாதிரி கண்ட்ரீஸ்ல இருக்க தியேட்டர்ஸ். இது எதை எம்பசைஸ் பண்ணுது? டயலாக், இமேஜரி, சென்சரி எலிமெண்ட்ஸ் இதெல்லாம் அதிகமா வந்து சார்ந்து இருக்குது. ரேதர் தென் பிளாட் ஸ்ட்ரக்சர், கதை கருவை விட இந்த மாதிரி விஷயங்கள் டயலாக்ஸ், இமேஜரி, சென்சரி எலிமெண்ட்ஸ்க்கு தான் அதிகமா அது வந்து என்ன பண்ணுது? இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குதுன்னு சொல்றாங்க. ஜாப்பனீஸ் தியேட்டர் இன்ஸ்பயர்ட் பை ஷின்டோயிசம் and Buddhism includes sacred dance drama forms like Kagaru, Dengaku and Sarugaku. So இதெல்லாம் வந்து ஜப்பானோட அந்த டிராமா தியேட்டர்ஸ் ஈஸ்டர்ன் டிராமாவோட சேர்ந்தது தான். ஓகே, ஜப்பானீஸ் கண்ட்ரில இது எதை பேஸ் பண்ணி வந்ததுன்னா ரிலிஜியன் பேஸ் பண்ணி வந்தது தான். எந்த ரிலிஜன்னா ஷின்டோயிசம் அண்ட் புத்திசம். இதை பேஸ் பண்ணி வந்த சேக்ரட் டிராமா ஃபார்ம்ஸ் தான் காகரு, தெங்காக்கு, சாருகாக்கு. நோ அப்படிங்கிறது இன்னொரு ஜப்பான்ல இருக்கக்கூடிய இன்னொரு ஒரு ஃபேமஸான தியேட்டர், நோ, NOH. So it is another Japanese theatre. It is known for its short plays that focus on ghosts, demons and tormented souls. So நோல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நெகட்டிவ் எலிமெண்ட்ஸ் உள்ள மாதிரி பிளேஸ் இருக்குது. எப்படி பாருங்க, கோஸ்ட், டெமன், டார்மெண்டட் சோல்ஸ்னா என்னதுன்னா இந்த அழியாத அந்த இது இருக்குல்ல, ஆன்மாக்கள், ரொம்ப கஷ்டப்படுற ஆன்மாக்கள் அது. Okay, the actors, usually male, perform with precision and often hold military ranks. Actors வந்து ஒரு பெரிய ரேங்க்ல இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. Between no plays, a comedic skit called Kyogen is performed, offering a lighter contrast to the serious drama. ஒரு காமிக் ரிலீஃப் மாதிரி நோ டிராமால ஒரு ஸ்கிட் நடுவுல வருமா, இன்டர்லூட் மாதிரி வருமா, அதுக்கு பேரு கியோஜன் அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் வந்து ஈஸ்டர்ன் டிராமாஸ் அந்த வெரைட்டியோட சேர்ந்தது. ஓகே, ஸோ தீஸ் ஆர் த ஈஸ்டர்ன் டிராமா அப்படிங்கிறது ஆப்பிரிக்கா, இந்தியா, சைனா, ஜப்பான்ல இருக்க டிராமாஸ் ஈஸ்டர்ன் டிராமாஸ். ஆரிஜின் பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்கா அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அப்புறம் இந்த மாதிரி இந்தியா, சைனா, ஜப்பான் கண்ட்ரில வந்து இந்த டிராமாஸ் எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்கன்னா டயலாக், இமேஜரி, சென்சரி எலிமெண்ட்ஸ்க்கு தான் அதிகமாக கொடுப்பாங்க ரேதர் தென் பிளாட் ஸ்ட்ரக்சர்ஸ் பார்த்தோம். அடுத்ததா ஜப்பானீஸ் தியேட்டர்ல ஷின்டோயிசம், புத்திசமோட இந்த ரிலிஜியன் இம்பாக்ட் ரொம்ப இருக்கும். அதோட டிராமா ஃபார்ம்ஸ் தான் இதெல்லாம் பார்த்தோம், இந்த 4. ஓகே, இதுதான் வந்து இதுல முக்கியமான விஷயங்கள் நம்ம பார்த்தது. அடுத்து ஃபைனலா இந்த பார்ட்ல நம்ம பார்க்க போறது கன்வென்ஷனல் அண்ட் நான் கன்வென்ஷனல் தியேட்டர். கன்வென்ஷனலா ட்ரெடிஷனலா நம்ம பார்க்கறது, இது வந்து சம்திங் தட் இஸ் நாட் ட்ரெடிஷனல், இஸ் நான் கன்வென்ஷனல். இதையும் பார்த்துடலாம். இன் கன்வென்ஷனல் தியேட்டர் தி ஸ்டோரி அண்ட் கேரக்டர்ஸ் மஸ்ட் பி பிலீவபிள். கன்வென்ஷனல் தியேட்டர்ல வந்து கதை நம்புற மாதிரி இருக்கணும். The stage has 3 physical walls and the 4th wall separates the actors from the audience. இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, எபிக் தியேட்டர் பத்தி படிக்கிறப்போ 4th wall ஒன்று பிரேக் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருப்போம். ஸோ அந்த 4th வாலும் இருக்கும் அப்படிங்கிறது தான் கன்வென்ஷனல் தியேட்டர். ஏன்னா அந்த 4 செவத்துக்குள்ள பேசுற மாதிரி தான் அவங்க ஸ்டேஜ்ல பேசுறாங்க. ஓகேயா, அப்போ 3 பிசிக்கல் வால்ஸ் இருக்கும். 4th வால் வந்து நம்ம ஆக்டர்ஸையும் ஆடியன்ஸையும் செப்பரேட் பண்ணுது. The play is designed to deliver a message. எல்லா பிளே
ஸ்டேஜ்லயும் கன்வென்ஷனல் டிராமாஸ்ல ஒரு மெசேஜ் கன்வே ஆகணும் வித் கேரக்டர்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ் கிரியேட்டிங் அ லாஜிக்கல் அண்ட் அண்டர்ஸ்டாண்டபிள் ஸ்டோரி. ஒரு நல்ல புரியுற மாதிரி ஒரு உருப்படியான லாஜிக்கல் தெளிவான கோஹெரண்டா இருக்க மாதிரி கதையா இருக்கணும். The techniques used by actors, writers and directors to create a certain effect are called dramatic conventions. So techniques, actors, writers, directors யூஸ் பண்ற அந்த டெக்னிக்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து அந்த டிராமட்டிக் கன்வென்ஷன்ஸோட இருக்கணும். ஐ மீன் இதுதான் அவங்க யூஸ் பண்ற டெக்னிக்ஸை தான் டிராமட்டிக் கன்வென்ஷன்ஸ் சொல்றாங்க. ஓகே, ஆக்டர்ஸ், ரைட்டர்ஸ், டைரக்டர்ஸ் அவங்க ஒரு பிளே வந்து புரியறதுக்காக செய்யற விஷயங்களை தான் டிராமட்டிக் கன்வென்ஷன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. கதை கரு அந்த அந்த லாஜிக்கலா கொண்டு போறாங்களா, இதெல்லாம் டிராமட்டிக் கன்வென்ஷன்ஸ். தீஸ் கன்வென்ஷன்ஸ் ஆர் ஃபெமிலியர் டு போத் ஆடியன்ஸ் அண்ட் ஆக்டர்ஸ். இப்போ நிறைய கன்வென்ஷன்ஸ் இருக்கும் ஒரு டிராமால, ஒரு சாலிலாக்கி இருக்கும், ஒரு நிறைய ஃபிளாஷ்பேக் டெக்னிக்லாம் சொல்றோம் இல்லையா, இது எல்லாமே யாருக்கும் புரியும்னா ஆக்டர்ஸ்க்கும் புரியும், முன்னாடி உட்காந்துருக்க ஆடியன்ஸ்க்கும் புரியும். ஃபிளாஷ்பேக் அப்படிங்கிறது புரியும். அதே மாதிரி சாலிலாக்கி அப்படின்னா கூட அவங்களுக்கு புரியும். ஸோ இந்த மாதிரி கன்வென்ஷன்ஸுக்கும் அவங்க யூஸ்டு ஆயிருப்பாங்க. ஓகே, ஒரு கோரஸ் வந்து பேசுறது, கதை சொல்றது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும், டிராமாட்டிக் கன்வென்ஷன்ஸ் இருக்கும். அதெல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க ஆக்டர்ஸ். அது வந்து ஆடியன்ஸ்க்கு புரியுற மாதிரி தான் இருக்கும். ஹெல்பிங் டு டிஃபைன் த ஆக்ஷன்ஸ், சில சிம்பிள்ஸ் எல்லாம் யூஸ் பண்றாங்களா, அது எல்லாமே கன்வென்ஷன்ஸ்ல தான் வரும். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 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 லவ்வர்ஸை வந்து இது 2 பேர் ரொம்ப இன்டிமேட்டா இருக்க சீன்ஸ்க்கு 2 பூ உரசுற மாதிரி காமிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க ஆடியன்ஸ். ஓகே, அவங்க வந்து பிசிக்கலா அதை காமிக்க வேணாம், அது ரொம்ப ஒரு மாதிரி காமிக்க வேண்டான்றதுக்காக அந்த சிம்பிள் மாதிரி காமிச்சாலுமே நம்மளுக்கும் புரியும், டைரக்டர் என்ன சொல்ல வரான்னு புரியும். அப்ப டிராமா ஆக்டர்ஸ்க்கும் ஒரு விஷயம் புரியுது, ஆடியன்ஸ்க்கும் புரியுது இல்லையா, இதுதான் டிராமாட்டிக் கன்வென்ஷன்ஸ். நான் கன்வென்ஷனல் தியேட்டர்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இட் ரெஃபர்ஸ் டு பெர்ஃபார்மன்சஸ் தட் பிரேக் அவே ஃப்ரம் ட்ரெடிஷனல் தியேட்டர் நார்ம்ஸ். நான் கன்வென்ஷனல் தியேட்டர்ல எந்த நார்ம்ஸுமே இருக்காது, தியேட்டர் நார்ம்ஸ் எதுவுமே இருக்காது. இட் இன்க்ளூட்ஸ் எக்ஸ்பெரிமெண்டல் அண்ட் இன்னோவேட்டிவ் ஃபார்ம்ஸ். நிறைய சொன்னோம் இல்லையா, புது ஃபார்ம்ஸ் எல்லாம் வந்து இருக்கு தியேட்டர்ல, அதெல்லாம் நான் கன்வென்ஷனல் தியேட்டர் ஃபார்ம்ஸ்ல வந்துடும். த சேலஞ்ச் த யூஷுவல் ஸ்ட்ரக்சர். ஸ்டேஜ்ல இருந்து எல்லாத்தையும் நம்ம இது பின்னாடி பார்ப்போம், தேர்ட் பார்ட்ல பார்ப்போம். நிறைய நியூ கன்வென்ஷன்ஸ், அவான்ட் கார்டு மாதிரி நிறைய நியூ டைப்ஸ் ஆஃப் தியேட்டர்ஸ் பார்ப்போம். இது எல்லாமே நான் கன்வென்ஷனல் தியேட்டர்ல வந்துடும். ஓகே, அது நீங்க தேர்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா புரியும். In non-conventional theatre, the audience may be involved directly or the performance may take place in unusual locations like streets, parks or even online. So, non-conventional theatre எங்க வேணாலும் நடக்கலாம். ஈவன் இன்னைக்கு கேஸ்க்கு ஆன்லைன்ல கூட நடக்கலாங்கிறாங்க. ஸ்ட்ரீட்ஸ், பார்க்ஸ், அது மாதிரி எந்த இடத்துல வேணாலும் நான் கன்வென்ஷனல் தியேட்டர். தெருக்கூத்து மாதிரி இருக்கிறது கூட நான் கன்வென்ஷனல் தியேட்டர் தான். இட் ஆஃபன் எக்ஸ்ப்ளோர்ஸ் நியூ டெக்னிக்ஸ் இன் ஸ்டோரி டெல்லிங் லைக் மல்டிமீடியா, இம்ப்ரூவைசேஷன் அண்ட் சைட் ஸ்பெசிபிக் ஒர்க். ஓகே, நிறைய நியூ டெக்னிக்ஸ் வந்து நான் கன்வென்ஷனல் தியேட்டர்ல கொண்டு வர முடியும். திஸ் டைப் ஆஃப் தியேட்டர் என்கரேஜ் கிரியேட்டிவிட்டி. இதுல நிறைய கிரியேட்டிவாகவும் பண்ண முடியும். இப்படிதான் இமேஜின் பண்ணிக்கோங்கன்னா அந்த ஆத்தர், அந்த ஆடியன்ஸ் இமேஜின் பண்ணிக்கணும். அண்ட் கேன் ஆஃபர் unique experiences that is different from traditional scripted performances. அப்போ நான் கன்வென்ஷனல் தியேட்டர்ல ட்ரெடிஷனல் பெர்ஃபார்மன்ஸ் விட வித்தியாசமா எப்படி வேணாலும் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கலாம் நான் கன்வென்ஷனல் தியேட்டர்ஸ்ல அப்படின்னு சொல்றாங்க. Hope you like my explanation. Like and subscribe for more such videos. Press the bell icon for continuous notifications and thank you for watching.